பிளாஸ்ட் திரும்ப 18+ மூவிஸ் ரோஸ்ட் போட போறானா. அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்றானா, அப்போ வியூஸ் போகலன்னு அர்த்தம். ஹலோ பிளாஸ்ட் பார்ட்ஸ், வெல்கம் டு இரண்டாம் குத்து ரோஸ்ட். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சானிடைசர் சுத்தம் ரொம்ப முக்கியம்பா. இவனுங்க இப்ப கதறிட்டு இருக்கானுங்க. டாக்ஸிக் படத்தோட யாஸ் கேரக்டர் இன்ட்ரோவை ஃபேமிலியோட பாத்துட்டானா. அதுக்கே அவனுக்குள்ள போட்டு பிறந்துட்டு இருக்காங்க. யாஸ் காரை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணுவாருன்னு பார்த்தா காருக்குள்ள சம்பவம் பண்ணதே டீசரா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. இவனும் ஃபேமிலியோட பாத்துருக்கான், அதான் பாடல் எழுதிட்டு இருக்காங்க. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க நீங்களும் ஹெட்போன் போட்டு வீடியோ பாருங்க மக்களே. இப்ப படத்துக்குள்ள போவோம். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கப்பிள்ஸ் பட்டைய கிளப்ப போகும்போது திடீர்னு தீ பிடிச்சி தீஞ்சு போயிடுறாங்க. ஓ, இதுக்கு பேர் தான் தீ பிடிக்கிற அளவுக்கு மொத்தம் கொடுக்கறதோ. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னால இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு கன்னி பையனை பார்த்து கற்பழிச்சே தீரணும்னு ஆசையோட ஆவியாகி சுத்திட்டு இருக்கு. அப்ப போடுறாங்க படத்தோட டைட்டில். இப்போ 25 வருடங்களுக்கு பின்பு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நாள் சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப சரியா நள்ளிரவு 12 மணிக்கு இந்த படத்தோட ஹீரோவும் காமெடின்னு ஒரே டைம்ல பிறந்துறாங்க. அவங்க 2 பேரும் குழந்தையிலே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேற ஒன்னு வச்சிருப்பாங்க. முதல்ல என் பையன் உங்க மனைவிட்ட பால் குடிச்ச மாதிரி உங்க பையனும் என் மனைவிட்ட பால் குடிச்சிட்டா. இனிமே உங்க பையன் என் பையன் கிடையாது, 2 பேர் நம்ம பசங்க தான். இப்ப இந்த ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பள்ளி பருவத்தில இருந்தே பல விஷயங்களா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க வேணாம், அப்படியே கட் பண்ணி காலேஜ் டேஸ்க்கு வருவோம். இப்ப எதுக்கு அந்த இடத்துல கட் பண்ண? ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்கப்பா. இப்ப கல்லூரி பருவத்துல ஒரு நாள் லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோட ஜிப்பு ஸ்டக் ஆயிடுது. அதை சரி பண்றதுக்காக ஹீரோ ஃப்ரெண்டு போராட, அதை பார்த்துட்டு காலேஜ்ல எல்லாரும் கே பசங்க நினைச்சிடறாங்க. இப்போ மீண்டும் 2 வருடங்களுக்கு பின்பு ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் மொட்டை மாடியில நின்று பேசிட்டு இருக்கும்போது எதிர் பிளாட்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறத பாத்துறாங்க. ஏமா ஜன்னலை சாத்திட்டு மாத்த மாட்டேன். அந்த பொண்ணு ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் தந்திரமா கார்ல கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மொத்தமும் கழட்டிட்டு கிங்கினி மங்கனின்னு ஓட விட்டுருது. இந்த கன்றாவி ஏரியா பசங்க பார்த்துட்டு இவனுங்க கே தான் முடிவே பண்ணிடுறாங்க. சோ 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே மண்டபத்துல ஒரே மனவரையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இப்போ கட் பண்ணா ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். ஹீரோ ஏதாவது கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்குன்னு பார்த்தா மைக்க தூக்கிட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வார்த்தை எஃப்ல ஸ்டார்ட் ஆகும், சிகேல முடியும், அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு நம்மளா தப்பா நினைச்சிட கூடாது. ஹீரோயின் சொல்ல வந்த வார்த்தை இது ஹீரோட அம்மா டிவில பார்த்துட்டு உடனே பொண்ணு பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் பொண்ணு பார்க்க போறாங்க. இத வச்சு ட்ரை பண்ணுவோம். கேரட்டா? ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அந்த பொண்ணோட அப்பா ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கூட சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றத பார்த்துட்டு பூரிச்சு போய் பொண்ணு பார்க்க கூப்பிட்டுருப்பான். அப்படி என்னடா ப்ரொடெஸ்ட்? அந்த கருமத்தை நீயே பாரு. அந்த காலத்துல வெள்ளையனை வெளியேற்றுறதுக்கு தான் போராட்டம் பண்ணாங்க. இப்ப இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்க? என் பிள்ளைங்க பண்றதும் வெள்ளையனை வெளியேற்றுறதுக்கான போராட்டம். இப்ப 2 பேருக்கும் ஒரு வழியா பொண்ணு செட் ஆகி கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூனுக்கு ஹாயா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு பட்டாயாவுக்கு டிக்கெட் போட்டு அனுப்புறாங்க. இப்ப முதல் நாள் முதல் நேருக்கு ஆசைப்பட்டு முந்தி அடிச்சுட்டு ஹீரோ சார் பாய பலான இடத்துல பவரை கொடுத்து கட் பண்ணி விட்டுறாங்க. அப்ப அப்புறம் எதுக்குள்ள 5 லட்சம் செலவு பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்புன? இந்த கிரிஞ்சு கூட பரவாயில்ல, ஹீரோட ஃப்ரெண்டு ஒரே எதுக்கு மாட்டணும்னு தெரியாம அவரு ஒரு கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாரு. ஆசைப்பட்டு இவ்வளவு வாங்கி வச்சிட்டோம், எங்க மாட்டோம் தெரியலையே, நம்மால் வரது ஏதோ பண்ணி ஆகணுமே. 5 minutes later. மாட்டிக்கிட்டே எதுல போடுறது? எங்க போட்டிருக்க? எங்களா மாட்ட முடியுமா கேட்டா மாட்ட முடியா? வெயிட் பண்ணுறேன் பேபி. வெளில போ. அப்போ சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்த எந்த வீடியோலயும் ஒரே எப்படி மாட்டணும் உங்களுக்கு சொல்லல. இந்த கிரிஞ்ச கண்டு காரி துப்புறதுக்குள்ள அடுத்த கிரிஞ்சு ஒண்ணு கிளப்பி வச்சிருப்பாங்க. நம்மால ஃபுட்பால் பிளேயர்னு தெரியாம போச்சே. எதுல விளையாடுறான்? கையிலயும் தட்டல, கால்லயும் தட்டல, பால் மட்டும் பறக்குது. நடன்னு குஞ்சு. இப்போ என்ன பண்ணி கண்ட்ரோல் ஆகலன்னு கஸ்டமர் கேர்க்கு கால் பண்ணி கேட்க கவர்ச்சி அதையாவது பார்த்து கரையை கடக்க சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. சுமார் 1/4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு கவர்ச்சியான படத்தை கண்டுபிடிச்சு அந்த கரும்பத்தை எப்படி வாயால சொல்றது கரையை கடந்துடுறாங்க. இதனால 30 வருஷமா முடங்கி கடந்த பேய் காஜி பேய் அவதாரம் எடுத்து வெளியே வந்துருது. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த காமவெறி தீராம செத்து போனேனோ அதே காமவெறிய தீர்த்துக்க திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இப்போ அடுத்த நாள் ஆளாளுக்கு ஒரு ரூம்ல சம்பவம் பண்ண போகும்போது கரெக்டான நேரத்துல பேய் வந்து கட் பண்ணி விட்டுருது. பேத்து இருக்கிற நேரத்துல பேயை பார்த்து பதறி சிதறி ஓட ட்ரை பண்ணும்போது பேய் ஹீரோ ஃப்ரெண்ட மட்டும் அந்த வீட்லயே லாக் பண்ணிடுது. இங்க பாருங்க, உங்கள மாதிரி ஒரு வெர்ஜின் பசங்களுக்காக தான் இத்தனை வருஷமா நான் இதே இடத்துல முடங்கி கிடந்தேன். உங்களுக்கு ஒரு ஆஃபர், உங்க 2 பேர்ல ஒருத்தர் யாராவது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் மீதி இருக்கிற ஒருத்தர் இந்த வீட்டு விட்டு போக முடியும். அப்ப அந்த ஒருத்தவன் எப்பயுமே செஞ்சுட்டே இருக்கணுமா? இல்ல, ஒரு தடவை செஞ்ச உடனே நான் அவனை செஞ்சிருவேன்.
இப்போ வந்து கோஸ்ட் வீட்ல ஹீரோ ஃப்ரெண்ட் 2 பேர் மட்டும் தனியா மாட்டிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு புது கேரக்டர் என்டர் ஆவறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் சரி புதுசா வந்த கேரக்டர் பேய்கிட்ட கோத்து விட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம்னு பிளான் போட்டு பேய்க்கு மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த பேயும் தன்னோட ஆசையாரா தீர்த்து வைப்பாங்களாங்கிற கனவோட காரியத்தில் இறங்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு காலுக்கு நடுவுல காலாவதியான மேட்டரை கண்டுபிடிச்சு கந்தலாக்கிடுது. சிலைக்கு கூட என்ன பார்த்தா சீரிட்டு நிக்கும். கரெக்ட் தான். ஆனா முழுசா பார்த்து உன் தம்பி கம்மன் இருக்கான். ஏண்டா, செத்த சாமான வச்சுக்கிட்டு என்ன செய்ய வந்தா? இப்ப நெக்ஸ்ட் ஹீரோட மாமா உள்ள வராரு. ஆனா என்னடா அவன் பேயை வச்சு பிராத்தல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவரும் அவரால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் ஒன்று பிளேஸ் பண்ணிருப்பாங்க பாரு. கொஞ்சமணி கொஞ்சமணி வைடா தம்பி கொஞ்சமணி பக்கெட்ட வைக்கலையே ஆனா டேப்ப ஓபன் பண்ணிட்டியே. இப்ப பேய் கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சே ஆகணும்னு பேய் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு வெளியில ஒரு நாள் போறாங்க. அவுட்டிங் போன இடத்துல மொட்டை ராஜேந்திர பார்த்து ஹெல்ப் கேக்குறாங்க. நீங்க எதுக்குப்பா ஃபீல் பண்றீங்க? அந்த பேய் எப்படி ஃபேஸ் பண்றது நான் சொல்லி தரேன். அதுக்கு முன்னால ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்றேன். என்ன சாமி, விஜய்ல இருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லாரும் குட்டி கதை சொல்றாங்க, இங்க வந்தா நீங்களுமா? தம்பி, அவங்க சொன்னது ஒரு குட்டி கதை, நான் சொல்ல போறது பல குட்டிகளை போட்டவனோட கதை. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முள்ளங்கி மூக்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். 30 இன்ச் நீளமா இருக்கிற முள்ளங்கி மூக்க வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற அனைத்து லேடிஸ் கிட்டையும் கில்மா பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் மகாராணியா மூக்கு மேல மூடாகி முன்வாசல் வழியா வர சொல்ல ராஜாவனை புடிச்சு முட்டி போட வச்சு சிலையாக்கிறாரு. இந்த விஷயத்த ஒரு லேடி தெரிஞ்சுக்கிட்டு இவன மாதிரி ஒருத்தன் ஹஸ்பண்டா வேணும்னு 30 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தனக்கு எதுவும் கிடைக்கலங்கிற விரக்தியில கல்லெடுத்து வீசி அந்த சிலையில் இருக்கிற மூக்கு மட்டும் கட் ஆகிடுது. இப்போ அந்த லேடி அந்த மூக்க தொட்டதுனால 30 பசங்க மூடோட கிளம்பி வந்து முடிச்சிடுறானுங்க. இப்போ அந்த லேடி 60 வயசு ஆயிடுச்சுல, போயிடுச்சுப்பா. இப்ப எதுக்கு இந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மூக்கை எங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த மூக்கை எடுத்துட்டு போய் அந்த பேய்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்போ ஹீரோவும் கரெக்டா பிளான் பண்ணி அந்த பேய் கையில அந்த மூக்கு கிடைக்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாரு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். வர அந்த 30 பசங்களும் ரொம்ப மோசமானவங்களாம். எதிரில வரவங்க பசங்களா இருந்தாலும் பஜனை பண்ணாம விட மாட்டாங்கன்னு மொட்டை ராஜேந்திரனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. டேய் பொண்ணு அங்க இருக்கு, போங்கடா. டேய் என்ன ஏன்டா வலிக்கிறீங்க? டேய் 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 என்ன பிடிக்காதீங்க. டேய் டேய் ஒரு வழியா எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னால மொட்டை ராஜேந்திரன் கரெக்ட் டைம்ல அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு காஜிய பையனையும் காலி பண்ணிடுறாரு. சாமி, வந்தவங்கள பேய போட்டாங்களா? இல்ல சாமி, பேய் தான் அவனுங்கள போட்டுட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, வெச்சு செய்து சாமி பேய் அவனுங்கள. அப்ப அந்த பேயோட ஆசையை யார் தான் நிறைவேத்தனா? அவனுக்கு இந்த பிளான போட்டு கொடுத்தது நீ தானே. அப்ப நீ தான் ஆசையை நிறைவேற்றணும் வா அப்படின்னு பேய் கூப்பிட்டு மொட்டை ராஜேந்திரன் முடிச்சிருது. இப்போ அந்த பேயோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு மொட்டை ராஜேந்திரன் பேய் ஆயிடுறாரு. அந்த காமாக்காரி என்கிட்ட அதை இதை சொல்லி அவ மோட்சம் அடைஞ்சிட்டா, நான் மோசம் போயிட்டேன். என் ஆசை நடங்கல. அவ எப்படி ஒரு வெர்ஜின் ஆணுக்கு ஆசை போட்டு அடைஞ்சாலோ அதே மாதிரி நானும் ஒரு வெர்ஜின் பொண்ணுகிட்ட என் ஆசையை தீர்த்துக்காம போக மாட்டேன். உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். ஏன்னா பார்ட் 2 பார்க்க சலிக்காம தான் உட்காந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பார்ட் 3 வேறயா? இதோட இந்த கிரிஞ்சி காஜி ரோஸ்ட் வீடியோ முடிஞ்சது. இந்த படத்தோட ஹீரோ தான் இந்த படத்தோட டைரக்டர். பார்ட் 2 ரொம்ப படுமோசமா இருக்கு. பார்ட் 1ல என்ன கிண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த வீடியோக்கு நீங்க போதிய வரவேற்பு கொடுத்தா பார்ட் 1னையும் பார்த்துட்டு ஒரு ரோஸ்ட் வீடியோவும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.